வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நிறையா வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஏஎல்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 5வது மந்த்லேருந்து 6வது மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்துருக்கணும். பட் ஆனால் அதனுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண காரணத்தால் நம்மளுக்கு வந்து இந்த டேட் வந்து தள்ளி போயிருந்தது. ஓகேவா, ஸோ ஒரு மாதம் முன்னாடி அஃபிஷியலாகவே டேட்டு கொடுத்துருந்தாங்க. இந்தந்த டேட்டெல்லாம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொன்னாங்க. அதுபடி பார்க்குறப்ப ஏஎல்பி எக்ஸாம்ஸ் அவங்க சொன்ன டேட்டில் தான் கண்டிப்பாக நடக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமும் அவங்க சொன்ன டேட்டில் கண்டிப்பாக நடக்கும், மாற்றம் எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஏஎல்பியோட அட்மிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, என்ன டீட்டெயில் நம்ம பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஸோ எப்படி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். நம்மளோட டெலகிராமில் எல்லாருமே கனெக்டடாக இருங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியுதுன்னா அந்த டெலகிராமில் உங்களுடைய ரோல் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டும், அதாவது வந்து டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் சீட்டு எங்கள் அட்மிட் கார்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். சரியா, ஸோ இப்போ வந்து டேட்டா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எத்தனை நாள் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் டேட்டில் சொல்லியிருந்தாங்க. அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா மொத்தம் 5 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. 25லேருந்து ஸ்டார்ட் ஆகி 29 வரைக்கும் வந்து இந்த ஏஎல்பி எக்ஸாம் நடக்க போகுது, மொத்தம் 5 நாளைக்கு. ஓகேவா, நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே நான் பார்த்தேன், எனக்கு வந்து அட்மிட் கார்டே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான், 4 days பிஃபோர் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு வந்து 21ஆம் தேதி உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி 25ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 21ஆம் தேதி தான் அட்மிட் கார்டே ரிலீஸ் ஆகும். அந்த லிங்க் அப்போ தான் ஓப்பன் ஆகும். சரியா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் ஆகாது. அப்போ நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை, ஐயோ நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு பயந்துக்கு தேவையில்லை. 4 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. 26ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 22ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 27 எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 23 தான் ரிலீஸ் ஆகும். 28 இருக்கிறவங்களுக்கு 24 தான் ரிலீஸ் ஆகும். 29ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 25ஆம் தேதி தான் அந்த அட்மிட் கார்டே ரிலீஸ் ஆகும். அதனால் யாரும் பயந்துக்க தேவையில்லை. உங்களுடைய ஃபார்ம் அக்செப்டபிள் ஆகிடுச்சு, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்ப்போம் பார்த்தீங்களா, உங்களுடைய ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆனாலே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி தான் ஆகணும். அதனால் இப்போ உங்களுக்கு கால் லெட்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, இந்தந்த டேட்டில் தான், அதாவது 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பயப்பட தேவையில்லை. சரிங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் 5 நாள் நடக்க போகுது. சரி, இப்போ இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு பேசிக்காக பார்த்துலாம். எடுத்தோடனே வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்கணும். உங்களோட நேம், அதாவது பேசிக் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ உங்கள் நேம் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸில் கொடுக்குறப்ப எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம், 10th மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம நேம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அந்த நேம் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைன், உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லாமே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நிறையா நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்டுக்கும் இது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷம் டிலே ஆகி போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் எல்லாம் ஹலோவே பண்ண மாட்டாங்க. நிறைய நம்ம நியூஸில் பார்த்து தான் வரும். ஓகேங்களா, அதனால நம்ம கரெக்டான டைமுக்கு தான் நம்ம போகணும். இதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களாம் குற்றம் சொல்லக்கூடாது, நம்ம தான் கரெக்டாக போகணும். எந்த மோடில் போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கணும். அதாவது பஸ்ஸில் போக போகிறீங்களா, இல்லை ட்ரெயினில் போக போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா அப்படின்றத மோட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் தான் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து அந்த அட்மிட் கார்டில் வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லிங்க்லாம் கூட கொடுத்து தான் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அதை பார்க்கல. ஓகேங்களா, சப்போஸ் அந்த லிங்க் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ரிப்போர்ட்டிங், அதாவது வந்து க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. அதனால் நம்ம தான் உஷாராக போகணும். எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம்னா நம்ம குறை சொல்லக்கூடாது, அழுதும் பிரோஜனம் கிடையாது. ஓகேவா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஷிஃப்ட்டு நடக்க போகுது. 3 ஷிஃப்ட்டு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 மணிக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் டைம். ஓகேவா, அதுலேருந்து க்ளோசிங் டைம் எப்போ 8:30. ஸோ அதாவது 7:30லேருந்து 8:30க்குள்ளே நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணும். ஓகேவா, அதனால் நான் 8:25க்குள்ளே இருக்கேன் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே இருந்தால் போதும். ஓகேவா, கரெக்டாக 8 மணிக்கு இருங்க. ரிலாக்ஸாக, ரொம்ப பிஃபோராக போயிடாலும், ஏன்னா நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். 7:30 மணி ரிப்போர்ட் டைம்னா 6 மணிக்கெலாம் போய் உட்காந்துருக்கேன். 6:30 அப்படிலாம் போயிருக்கேன். ரொம்ப டயர்டாகிடும், நம்மளால் ஒரு கொஸ்டின்ஸ் கூட யோசிக்க முடியாது. அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் டிலேவாக போனது கிடையாது, ரொம்ப ஏர்லியாக போயிடுவேன். அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நீங்கள் போனால் போதும். ஸோ ரிப்போர்ட் டைம் 7:30னா 8:30 மணிக்கு தான் அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ 8:32க்கு நீங்கள் போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 8 o'clock ஷார்ப்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ½ hour என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்,
ஆதார் பேஸ்டு, அதாவது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் பண்ணோமா இல்லையா, அந்த ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் நடத்துவாங்க. அதனால தான் ஜென்ரல் இன்செக்ஷன் அந்த ஆதார் கார்டு அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா. அதனால் அந்த ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப இந்த 1/2 hour அதை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாம் ஷார்ப்பாக 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி தான் ஷிஃப்ட் 2லையும் ஃபாலோ பண்ணணும், ஷிஃப்ட் 3லையும் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஸோ ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஞாபகம் இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை டைப் பண்ணியோ நீங்கள் போடலாம். ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாம் முடிஞ்சவங்க நீங்கள் என்ன அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணீங்க, அதாவது எக்ஸாமினேஷன் ஹாலில் ஏதாவது பேடாக ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நல்ல முறையை ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ, சிஸ்டம் இஷ்யூவோ இல்லை கொஸ்டினை எந்த டிஃபிகல்ட்டி லெவலோ எல்லாத்தையுமே உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு மூலமா நீங்கள் நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் போடுங்க ஓகேங்களா. அடுத்தடுத்த ஷிஃப்ட் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஷிஃப்ட் 2ல இருக்கவங்களும் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க, ஷிஃப்ட் 3க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதக்கூடியவங்க நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டிப்பாக 1 மார்க் இல்லை 2 மார்க் கூட வாங்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் ஓகேங்களா. ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வாய்ஸ் ரெக்கார்டு ஃபுல்லாக போடுங்க. யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ எல்லாருமே நீங்கள் போடுங்க ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே இன்னொன்று சொல்லணும். சப்போஸ் SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ராவல் பாஸில் எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியும், ட்ரெயின் எப்போ வந்து புறப்படும், அப்போ அது போகிறப்ப வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் ஒரிஜினல் SC ST டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கேர்ஃபுல்லாக. ஏன்னா அங்கே போயிட்டு வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்செக்ஷன். நீங்கள் போகிறப்ப எக்ஸாமினேஷனுக்கு போகிறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணும், ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போகணும். ஜெராக்ஸ்லாம் இல்லை, ஒரிஜினல் ஆதார் கார்டு. ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும் கண்டிப்பாக சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிலே பண்ணி போனாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் வந்து 60 நிமிஷம் நடக்கும் ஓகேங்களா. 75 கொஸ்டின் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் கொண்டு போகணும். இது வந்து ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் கொண்டு போகணும். பேன் கொண்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம், அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து 2 ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போகணும். பேன், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆதார் மஸ்ட்டு ஓகேவா. இது கூட ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அதாவது வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ், இந்த கேண்டிடேட் டீட்டெயில் செக் பண்ணுறப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கணும். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருப்பீங்களோ இல்லை வந்து இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. அது நீங்கள் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிறப்ப நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதனால் நம்ம ரிஜெக்ட் ஆகக்கூடாது, இதனால் பதட்டமாகி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மறக்கக்கூடாது ஓகேங்களா. சரி, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போயிட்டீங்க. எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் ஓகேவா. இது நான் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஓகேவா. அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்கள், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, அக்யூரேசி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவன் 70, 80, 90 என்னென்னமோ சொல்லுவானுங்க ஓகேங்களா. ஓகே 75 கொஸ்டின் இருக்குதா, ஓகே 17 வானுங்க, 72 வானுங்க, என்னென்னமோ சொல்லுவானுங்க. பட் ஆனால் எதுவுமே காலை வாங்க தேவையில்ல, அக்யூரேசி மட்டும்தான் நம்மளுக்கு பேசும் ஓகேங்களா. ஏன்னா அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால நான் பாஸ் பண்ணினேன் ஓகேங்களா ஃபஸ்ட் ரவுண்ட்லாம். அதனால நான் சொல்கிறேன், வெறும் அக்யூரேசி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் நம்மளுக்கு. பட் ஆனால் அடிச்சுட தான் தோண்டும் பார்க்குறப்ப ஓகேங்களா. இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப சரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஸ்கூல் டைமில் அங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே பார்த்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அந்த அக்யூரேசி லெவல் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ணவே முடியும் சரியா. அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோ கொஸ்டின் உங்களால் முடியுதோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஷிஃப்ட்டில் சப்போஸ் வந்து ஒரு 70 கொஸ்டின் போட முடியுது, செகண்ட் ஷிஃப்ட்டில் போட முடியல அப்படின்றப்ப நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செகண்ட் ஷிஃப்ட்டில் மேபி டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். டிஃபிகல்ட்டை பொறுத்தது உங்களுக்கு வந்து மார்க் வந்து இந்த நார்மலைசேஷன்லாம் கான்செப்ட்லாம் இருக்குது ஓகே. நார்மலைசேஷன் வச்சு உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் வந்து இந்த ஷிஃப்ட்டு அதாவது இந்த கொஸ்டின்ஸ் லெவலில் மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. தவிர இங்கே 70 பண்ணிட்டாங்க நானும் 70 பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்லை. இந்த தப்பெல்லாம் நானும் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டு 70 பண்ணிட்டான் நானும் 70 பண்ணணும்னு நினச்சிருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல்ஸ் மாறலாம். அதனால் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அக்யூரேசி ஸோ வந்து எக்ஸாம் டேட் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காமல் புதுசாக எதுவும் படிக்காமல் படித்ததை மேபி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். தெரியாத கான்செப்ட் கூட இப்போ நீங்கள் பார்க்கக்கூடாது, படித்ததை நீங்கள் ஒரு டைம் வந்து ரிவைஸ் கூட பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது டவுட் ஏற்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் டெலகிராம் லிங்க் நான் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் அனுப்புங்க. ஆல்மோஸ்ட் 2K பீப்பிள்ஸ் இருக்காங்க அதில். அதனால் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் போடுங்க. மொத்தம் 5 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. 5 நாள் எத்தனை கொஸ்டின்ஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து
அடுத்தடுத்து வரக்கூடிய ஜேஇ எக்ஸாமுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இதான் நான் சொல்ல வந்தேன். தவிர்த்து டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.